Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 24ஆம் இறைவசனம். கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவரிடம் நெருங்கி போய் அவருடைய மனதில் இடம் பிடித்து சந்தோஷமாக வாழ்ந்த சில இளைஞர்களை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அவர்களில் ஒருவர்தான் தாவீது. சின்ன வயதிலேயே அவர் ஆண்டவருக்கு பிடித்த மாதிரி நடந்து கொண்டார். பிறகு ஒரு ராஜாவாக ஆனார். ஆண்டவருக்கு உண்மையாக சேவை செய்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவர் நம்மளை முழுவதுமாக வழி நடத்துவார். தாவீதை பற்றி படிக்கும்போது அவரை மாதிரியே ஆண்டவருக்கு உண்மையாக சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வரும். மார்க் அல்லது தீமோத்தேயுவை பற்றியும் நீங்கள் ஆராய்ந்து செய்து பார்த்தீங்கள் என்றால் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் சின்ன வயதிலேயே ஆண்டவருக்கு சேவை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கடைசி வரைக்கும் உண்மையாக சேவை செய்தார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். இப்போது உங்கள் வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை வைத்துதான் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும். உங்கள் சொந்த புத்தியை நம்பாமல் ஆண்டவரை நம்பினால் நல்ல முடிவை எடுப்பதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற எல்லாவற்றையுமே அவர் ரொம்ப உயர்வாக பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக செய்ய ஜெபிப்போமா? சோத்திரத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, நீங்கள் நீதிமொழியில் சொல்லப்பட்டது போல தாவீதை நீர் எவ்வளவாக வழி நடத்தினீர் ஆண்டவரே, அது போல எங்களையும் நீர் வழி நடத்த சர்வ வல்லவல்ல தேவன் ஆண்டவரே. சோத்திரத்தாவே அப்பா, எங்களுடைய தப்பிதங்களை எல்லாம் தயவாய் மன்னித்து அப்பா, எங்களுக்கு எது சரி எது தவறு என்று பிரித்து பார்க்கும் பகுத்தறிவை நீர் எங்களுக்கு தந்தரும் நான் செபிக்கின்ற கத்தாவே. அப்பா, உம்முடைய வார்த்தைகளே அதிக தாகமுள்ளவர்களாக மாற தேவ கிருபை செய்ய மாட்டவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் கூடவே இருந்து வெற்றி பெற செய்யும் சோதரன் கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். Now you're watching New Eden TV.